Hi friends, welcome to VMGV Academy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஷெடியூலில் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜும் ஆவரேஜும் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்சில் பாலிட்டி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். அதேமாரி தமிழில் சிறப்பு தமிழ் 11th சிறப்பு தமிழ் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை பாருங்கள், பர் ப்ளஸ் சென்ட்டுன்னு பிரிக்கலாம். இந்த பர்சன்டேஜ்ன்றது என்ன எப்படி பிரிக்கலாம்னா பர் ப்ளஸ் சென்ட்டுன்னு பிரிக்கலாம். இல்லை பாருங்கள், சென்ட்டுன்றது சென்டம். ஓகேங்களா? 100. இந்த 100க்கு பர் எவ்வளோ மதிப்பு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் டோட்டல் 100க்கு எவ்வளோ மதிப்புன்றது தான் இந்த பர்சன்ட்டு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். டைப் 1 பாருங்கள். டைப் 1ல் அதிகமான மதிப்பிலிருந்து குறைவான மதிப்பு காணுதல். ஓகேங்களா? ஸோ அதிகமான சதவீத மதிப்பிலிருந்து குறைவான மதிப்பு காணுதல். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நம்பர்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? நம்பர்ஸ் கொடுத்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 50ல் 30ன்றது எவ்வளோ சதவீதம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 50ல் 30ன்றது எவ்வளவு சதவீதம் நம்பர் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள், டைம் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? டைம் கொடுத்தனா இப்போ 2.5 மணி நேரத்தில் 30 நிமிடம்ன்றது எவ்வளவு சதவீதம். ஸோ மணியில் கொடுத்துருவாங்க. 2.5 மணி நேரன்றத 30 நிமிடம் எவ்வளவு சதவீதம்னு கேட்பாங்க. அதாவது இந்த மணியில் 2.5 மணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம நிமிடத்துக்கு மாற்றி அப்புறம் சம் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து டைமில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிகிரி மெத்தட். ஓகேங்களா? டிகிரி மெத்தடில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 360 டிகிரி இருக்குன்னா 360 டிகிரியில் எப்படி பிரிச்சுருவாங்கன்னா 110 டிகிரி, 90 டிகிரி, 30 டிகிரி இப்படி பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து 110 டிகிரின்றது எவ்வளவு சதவீதம், 360ல் 110ன்றது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது டிகிரி மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் மெத்தட். ஓகேங்களா? அப்ளிகேஷன் மெத்தட்ன்றது என்னென்னா, வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சம்மில். ஓகேங்களா? வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை நம்ம சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சார்ட் மெத்தட், ஃப்ளோ சார்ட் மெத்தடு. இந்த ஃப்ளோ சார்ட் மெத்தட் எப்படின்னா, ஸோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒருவரோட மாத வருமானம் 15,000ன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அவர் மாதம் வந்து செலவுக்காக 3,000 செலவு செய்கிறாரு, சேமிப்பு வந்து 5,000 சேமிப்பு செய்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த 15,000த்தில் செலவு எவ்வளோ, அந்த 3,000 இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த 15,000த்தில் 3,000ன்றது எவ்வளவு சதவீதம். ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். இது வந்து ஃப்ளோ சார்ட் மெத்தட். ஓகேங்களா? இது வந்து டைப் 1ல் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப் 2 அதிகரிப்பு சதவீதம் குறைவான சதவீதம். ஓகேங்களா? டைப் 2ல் எப்படி கேட்பாங்கன்னா, அதிகரிப்பு அளவு சதவீதம், அதுக்கப்புறம் குறைவான அளவு சதவீதம்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY / 100. ஓகேங்களா? ஃபார்முலா பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY / 100ன்னு கேட்பாங்க. இது எப்படின்னா, ஒரு பொருளின் மதிப்பு. ஓகேங்களா? ஏதோ ஒரு பொருளோட மதிப்பு முதல்ல 20% அதிகரிக்கப்பட்டு பின்பு 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இறுதியில் அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாடலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது பாருங்கள், ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY / 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 3 பாருங்கள். டைப் 3 வந்து கம்பேரிசன், ஒப்பிடுதல். ஓகேங்களா? கம்பேர் பண்ணுறது. ஸோ ஒப்பிடுதல் மெத்தடு. இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், R/100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100. ஓகேங்களா? R/100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100. ஓகேங்களா? இது ஃபார்முலா. ஸோ இது வந்து ஒப்பிடுதல் மெத்தடில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா, பொருளோட அளவு ஒப்பிட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாலுக்கும் தண்ணீருக்கும். ஓகேங்களா? விகித மெத்தடில் கொடுப்பாங்க. இது விகிதம் கொடுத்து ஸோ ரேஷியோ கொடுத்து நமக்கு கேட்கலாம். ஸோ அது வந்து கம்பேரிசன் மெத்தடில் வரும். ஓகேங்களா? அப்படி வரும்போது நமக்கு ஃபார்முலா என்னென்னா, R/100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திறமை. ஓகேங்களா? திறமை கொடுத்தும் இந்த விகிதத்தில் கொடுத்து கேட்பாங்க. இது வந்து கம்பேரிசன் மெத்தட், ஒப்பிடுதல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நமக்கு எத்தனை டாபிக் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிடலாம். எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே எதில் வரும்னா இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டேபிள் கண்டிப்பாக தெரியணும். ஸோ டேபிள் என்ன பாருங்கள், வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1/1. ஓகேங்களா? 1/1ன்னு கொடுத்தா
நமக்கு பெர்சன்டேஜ் தானே இன்ட்டு 100 ஓகேங்களா 1/1 இன்ட்டு 100ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன கேன்சல் பண்ண 1 100 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 100 தான் கிடைக்கும் ஓகேங்களா அதோட மதிப்பு 100. நெக்ஸ்ட் பாருங்கள் 1/2 ஓகேங்களா 1/2 இன்ட்டு 100 இருக்குது. ஸோ இது நமக்கு கேன்சல் பண்ணும்போது இப்போ 100 2ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 50 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/3 இன்ட்டு 100 ஓகேங்களா 1/3 இன்ட்டு 100 இருக்குது. இதில் பர்சன்டேஜில் இந்த டேபிள் நமக்கு கட்டாயம் தெரியணும். ஏன்னா ஃபைனலாக நமக்கு வந்து ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும் ஓகேங்களா. கிடைக்கும் போது நம்ம என்ன போடலான்னா இந்த 1/1 இன்ட்டு 100 ஓகேங்களா அப்படி கிடைக்கும் போது இதை நமக்கு டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 100 கிடைச்சிக்கோ. ஸோ 1/2 இன்ட்டு 100 இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/3 இன்ட்டு 100. ஸோ அந்த 100 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸோ 33 1/3 அல்லது 33.33 இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இது தேவை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/4 ஓகேங்க 1/4 இன்ட்டு 100 ஓகேங்களா 1/4 இன்ட்டு 100. இந்த 100 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25% கிடைக்குது ஓகேங்களா 100 4ஆல் டிவைட் பண்ணும்போது 25% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/5 இன்ட்டு 100 ஓகேங்களா 1/5 இன்ட்டு 100 இந்த 100 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 20% கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ என்னென்னா 5 1 5 5 2 5 10 ஸோ அந்த 0 ஓகே வந்து 20%. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 100 ஓகே 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 16 2/3ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ 1 6 6 மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. அதேமாரி பார்த்தோன்னா 6 6 36 மிச்சம் 4 இருக்கும். அந்த 4 போட போகிறோம். ஸோ கீழே வந்து 6 இருக்குது. அது வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2/3ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அதான் 16 2/3% அல்லது 16.66%ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/7 இன்ட்டு 100 ஓகேங்களா 1/7 இன்ட்டு 100 இந்த 100 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 14 2/7ன்னு கிடைக்குது ஓகேங்களா 14 2/7ன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/8 இன்ட்டு 100 இந்த 100 8ஆல் டிவைட் பண்ணும்போது 12.5 கிடைக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் 12ன்னு எழுதலாம் ஓகேங்களா 12 1/2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/9 இன்ட்டு 100 இருக்குது. இதை வந்து இந்த 100 நம்ம 9ஆல் டிவைட் பண்ணும்போது 11 1/9 ஓகேங்களா 1 9 9 மிச்சம் 1 இருக்குது. அதே மீண்டும் 1 9 9 ஸோ ஓகே மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இந்த கீழே இருக்கக்கூடிய 9 ஓகேங்களா. அப்போ 11 1/9% ஓகேங்களா அல்லது 11.11%ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 1/10 இன்ட்டு 100 இந்த 100 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10% கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 1/11 இன்ட்டு 100 இருக்குது. இந்த 100 இந்த 11ஆல் டிவைட் பண்ணும்போது 9.09% அல்லது 1/11%ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 1/12 இன்ட்டு 100 இருக்கு இல்லைங்களா. ஸோ 1/12 இன்ட்டு 100. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அந்த 12ஆல் நமக்கு கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 8.33% கிடைக்கும் ஓகேங்களா 8.33% அல்லது 8 1/3%ன்னு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து பர்சன்டேஜ் டேபிள் நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வரும்போது இப்படி கிடைச்சா ஓகே 1/1 இன்ட்டு 100 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 100ன்னு போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/7 இன்ட்டு 100ன்னா இப்போ நம்ம 7ஆல் அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ 14 2/7ன்றது டக்குன்னு போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் டேபிள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேல் மெத்தட் பாருங்கள். ஸ்கேல் மெத்தட்ன்றது என்னென்னா ஸோ இது நம்ம நார்மலாக பர்சன்டேஜில் போடக்கூடிய மெத்தட் தான். இல்லை பாருங்கள் 15,000ல் 50% என்ன ஓகேங்களா 15,000ல் 50%ன்றது என்ன. இது வந்து எப்படி போடலாம் 15,000ல் இல்லு வருது இல்லைங்களா. ஸோ இந்த இல்லு இன்னு அதேமாதிரி இங்கிலீஷில் ஆஃபு இதெல்லாம் வந்தாங்களே என்னென்னா அந்த இடத்துல பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. பெருக்கல் குறி போடணும். ஸோ அப்போ பாருங்கள் 15,000ல் 50% ஓகேங்களா. அப்போ 15,000 போட்டோம் இல்லுக்கு பெருக்கல் போட்டோம் 50% 50/100 ஓகேங்களா 50/100 போட்டோம். அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன இருக்குது 150 இன்ட்டு 50ன்னு இருக்குங்களா ஓகேங்களா 150 இன்ட்டு 50ன்னு இருக்குது. ஸோ 2 0க்கு அப்படியே 2 0 போட்டுக்க போகிறோம். இப்போ 5 5 25க்கு 5 மிச்சம் 2 பங்கு போட போகிறோம். ஸோ 1 5 5 ஸோ அது கூட 2 சேர்த்துனா 7 ஓகேங்களா. அப்போ 15,000ல் 50% எவ்வளோ 7,500 ஓகேங்களா. ஸோ இது மைண்ட் கால்குலேஷனும் போடலாம் டக்குன்னு எப்படின்னா இப்போ 15,000ன்றது 100%ங்களா. ஸோ இந்த 100% 15,000னா அதில் பாதி எவ்வளோ 7,500 ஓகே 15,000ல் பாதி 7,500 அது எவ்வளோ 50% ஓகேங்களா. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த 15,000ல் 10%ன்றது என்னது அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் ஓகேங்களா.
10%க்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1500 கிடைக்கும். ஓகேங்களா, 1500ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ 15,000 நமக்கு 1% கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ அதுக்கு எவ்வளோ கிடைக்குது, 150 கிடைக்குது. அப்போ 15,000ன்றது 100%, அதில் பாதி 7,500 50%. ஸோ அதில் 10% வேணுன்னா நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 1,500 கிடைக்குது. ஸோ அதேமாதிரி நமக்கு வந்து இந்த 1% 15,000த்தில் 1% கேட்கும்போது நமக்கு என்னென்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ அதுக்கு என்ன மதிப்புனா 150. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ 412ன்றது நமக்கு 100%. ஓகேங்களா, 412ன்றது 100%. இதில் வந்து நமக்கு 10% என்ன பண்ணோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நமக்கு 41.2. ஓகேங்களா, 41.2ன்றது என்னது 10%ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 412ல் 10% ஒரு ஸ்தானம்னா அதே 1%க்கு என்ன சொன்னோம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். அப்போ 4 ரூபாய் 12 பைசான்றது தான் நமக்கு ஒரு பர்சன்டேஜ். ஓகேங்களா. ஸோ அப்போ 412ல் 1%ன்றது என்னென்னா, ஸோ 4 ரூபாய் 12 பைசா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பர்சன்டேஜில் பேசிக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற தெரியணும். அதேமாரி ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்ற தெரியணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு தசம எண்ணை என்னது பின்னமாக மாற்றணும், ஒரு பின்னத்தை தசம எண்ணாக மாற்றணும். இது எல்லாமே நமக்கு வந்து பேசிக் தான். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். ஓகேங்களா. ஒரு பின்னம் இருக்குன்னா அந்த பின்னத்தை நம்ம என்ன மாற்றணும், சதவீதமாக மாற்றணும். ஸோ சதவீதமாக மாற்ற நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, பெருக்கணும். ஸோ அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு ஒரு பின்னமானது என்னவா மாறுதுன்னா சதவீதமாக மாறுது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்து நமக்கு ஒரு பின்னம் கொடுக்குறாங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பின்னம், ஸோ 1/20ன்றது ஒரு பின்னம், அதை வந்து சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. நான் வந்து 100ஆக பெருக்கியிருக்கேன். ஸோ அப்படி பெருக்கும் போது என்ன பாருங்கள், ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது. இந்த 2க்கு இந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 5 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்னது 5% இதோட மதிப்பு. ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. 1/20ன்னு ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க. இந்த பின்னத்தை நான் சதவீதமாக மாற்ற போகிறேன். ஸோ சதவீதமாக மாற்றுறதுக்கு நான் 100ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 1/20 100ன்னு இருக்குது. இந்த 100 வந்து நான் எப்படி கேன்சல் பண்ணலான்னா, ஸோ 0க்கு 0 கேன்சல். இந்த 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு 5ன்னு கிடைக்குது. ஸோ அந்த சம்முக்கு ஆன்சர் 5%. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. 1/5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 1/5 × 100 சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டவே, சதவீதம் நமக்கு ஒரு வார்த்தை வந்தால் என்ன பண்ண போகிறோம், 100ஆல் நம்ம பெருக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ 1/5 × 100. ஸோ அப்போ என்னது, இந்த 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா, அந்த 100 5ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வருது, 1 5 5 2 5 10. ஸோ 2 இருக்குது, இங்கே 0. ஸோ அப்போ 1 × 20 நமக்கு என்ன 20%. ஓகேங்களா. ஸோ அப்போ 1/5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 20%ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13/25 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. ஓகே, 13/25 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 13/25 சதவீதமாக மாற்ற என்ன பண்ண போகிறோம், 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், 13/25 × 100 போட்டோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 100 வந்து 25ஆல் பண்ணும்போது நமக்கு 4 டைம் கிடைக்குது. 4 25 100 இல்லைங்களா. ஸோ அதுதான். ஓகேங்களா. அப்போ 13 × 4 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ பைத்துனாங்க 40, 4 12. ஸோ அப்போ 40 + ஒரு 12 52%. ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 52%. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 30:60 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக. இதெல்லாம் வந்து பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 30:60 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு விகிதம்னாவே என்னது, அது பின்னமாக எழுதலாம் இல்லையா, ஒரு விகிதத்தை நம்ம பின்னமாக எழுதலாம். ஸோ அப்படி பின்னமாக எழுதும் போது என்ன ஆகுது பாருங்கள், 30:60 என்ற விகிதத்தை நம்ம பின்னமாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ 30/60. ஸோ அதிக வேல்யூ கீழே போட போகிறோம், குறைவான வேல்யூ மேலே போட போகிறோம். ஸோ அப்போ 30/60. அப்போ 30/60 மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் சதவீதமாக மாற்ற என்ன பண்ணோம், 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கேன்சல் பண்ணலாம் இல்லையா, 0க்கு 0 கேன்சல். இந்த 6 வந்து 2ஆல் அடிக்கும் போது 3 2 6,
10 வந்து 2ஆல் அடிக்கும்போது 2 10 ஓகேங்களா. ஸோ மீண்டும் இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல். ஸோ வேறு என்ன இருக்குது மேலே, இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அப்போ 10 × 5 50. ஸோ அப்போ 50% இந்த சம்முக்கு ஆன்சர் ஓகேங்களா. என்னென்னா 30:60 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. அப்படி என்ன எழுத போகிறோன்னா 30/60ன்னு பின்னமாக மாற்றிட்டோம். அப்போ இந்த பின்னத்தை நம்ம சதவீதமாக மாற்ற என்ன பண்ண போகிறோன்னா 100ஆல் பெருக்க போகிறோம். ஸோ அப்போ 100 பெருக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 0க்கு 0 கேன்சல். 6 வந்து 2ஆல் அடிக்கும்போது 3 2 6, 10 2ஆல் அடிக்கும்போது 2 10. ஸோ அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய 3க்கும் இந்த மேலே இருக்கக்கூடிய 3க்கு கேன்சல் ஆக போகுது. மேலே 10ன்னு மாறப்போகுது. ஸோ 10 × 5 50 இல்லைங்களா. ஸோ 50% இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகே, இதில் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்ற. ஸோ அங்கே வந்து ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் ஓகேங்களா. அப்போ ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற நம்ம என்ன பண்ணோம், 100ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. இங்கே ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்ற என்ன பண்ண போகிறோன்னா அந்த சதவீதத்தை 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம் ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்ற அந்த சதவீதத்தை 100ஆல் வகுக்கணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 75% பின்னமாக மாற்றுக. அங்கே வந்து பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொன்னாங்க. இங்கே சதவீதம் கொடுத்துட்டாங்க. 75% பின்னமாக மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க 75 / 100 எழுதுனாலே அந்த 75 போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 100 கீழே சதவீதத்துக்கு 100 கீழே போட போகிறோம். ஸோ இதை அடிக்கலாம். அடித்தாக்கில் எதில் அடிக்கலாம், ஸோ 25ஆல் அடிக்கலாம் இல்லையா. அப்போ 3 25 75, 4 25 100 ஓகேங்களா. ஸோ அப்போ 3/4. இந்த 3/4ன்றது நமக்கு என்னமா கிடச்சிருக்கு, பின்னமாக கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போ ஒரு சதவீத மதிப்பு கொடுத்து நமக்கு பின்னமாக கேட்டிருக்காங்க. அப்போ 75/100ன்னு இருக்குது. ஸோ இது 25ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 25 100, சாரி 3 25 75. ஸோ 4 25 100 ஓகேங்களா. அப்போ 3/4 இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 90% பின்னமாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 90% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 90 / 100ன்னு போட போகிறோம். ஸோ அப்போ 0க்கு 0 கேன்சல். அப்போ 9/10 ஓகேங்களா. ஸோ அந்த சம்முக்கு ஆன்சர் பாருங்கள், 90% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 90% கீழே 100 போட போகிறோம். ஸோ அப்போ 0க்கு 0 கேன்சல், 9/10ன்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 40 1/5% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்து நமக்கு பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே கலப்பு பின்னத்தில் இருந்து பர்சன்டேஜ் வந்திருக்கு ஓகேங்களா. கலப்பு பின்னத்தில் கொடுத்து பர்சன்டேஜ் வந்திருக்கு. அதை வந்து நம்ம சாதாரண பின்னமாக மாற்றணும் ஓகேங்களா. அப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்னவா மாற்றலாம் பாருங்கள். ஸோ கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்கலாம். ஸோ 40 × 5 ஓகேங்களா. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 40 × 5 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள். ஸோ 0க்கு 0 தான், 4 5 20. ஸோ அப்போ 200. இந்த மேலே இருக்கக்கூடிய 1 வந்து ப்ளஸ் பண்ணி போகிறோம். அப்போ என்ன கிடைக்கிது, இதோட மதிப்பு 201 / 5ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா 40 × 5. ஸோ 0க்கு நம்ம 0 வச்சுக்க போகிறோம். 4 5 20. ஸோ 200 மாறிச்சு. இந்த மேலே இருக்கக்கூடிய 1 வந்து ப்ளஸ் பண்ணி போகிறோம். அப்போ மேலே இருக்கக்கூடிய மதிப்பு நமக்கு என்னது 201. கீழே வந்து நமக்கு 5 இருக்குது. அந்த 5 அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த பர்சன்டேஜுக்கு இந்த 100 கீழே போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு 100 கீழே போட்டால் என்ன மாறுது, 201 / 500 மாறுது ஓகேங்களா. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது, பின்னமாக நமக்கு மாறிடுச்சு, 201/500 ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 201 / 500 ஓகேங்களா. அதுதான் பின்னம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3/5% சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. என்ன கொடுத்துருக்காங்க, 3/5% அந்த சதவீதத்தை ஸோ பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது 3/5 போட்டோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் 100 கீழே போட போகிறோம். ஸோ அப்போ 3 / 500 ஓகேங்களா. 3/5% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 3 கீழே இருக்கக்கூடிய அந்த 5 இந்த சதவீதத்தை கீழே போட போகிறோம் 100ன்னு. ஸோ அப்போ 3/500 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 93.1% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 93.1% என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பாயிண்டில் இருக்கு இல்லையா ஓகேவா, பாயிண்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 93.1 / 100ன்னு எழுதிட்டேன் ஓகேங்களா. என்னது 93.1% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 93.1 அந்த பர்சன்டேஜுக்கு 100 கீழே போட்டுக்க போகிறோம். ஸோ பின்னமாக மாற்றுறதுக்கு நம்ம என்னது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 10ஆல் மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் 10ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னா 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதே 3 ஸ்தானம் இருந்தால் 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோம் ஓகேங்களா.
ஸோ அப்போ 93.1% இருக்குது. அது 93.1% கீழே போட்டோம். ஸோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறுதுன்னா, ஸோ மேலே வந்து அந்த புள்ளி போயிட்டு என்னவா மாறும், 931. கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு 0 ஆட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு 1000ன்னு மாறுது. ஸோ இந்த சம்முக்கு என்ன பாருங்கள், 931/100 தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது 93.1% பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 93.1 அந்த பர்சன்டேஜுக்கு 100 கீழே போட்டோம். ஸோ அந்த பாயிண்ட் போகிறதுக்கு நம்ம மேலேயும் கீழேயும் என்னது 10ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ஸ்தானத்துக்கு என்னது இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ அந்த புள்ளி போயிட்டு பின்னாடி என்ன ஆகுதுன்னா 931/100 மாறுது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் 931/100. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 0.54% சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 0.54% சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாருங்கள் என்ன பண்ணலான்னா 0.54/100. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்தானம் இருந்ததுனால நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணோம். அங்கே வந்து நமக்கு என்னது 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ நம்ம மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 0.54/100ன்னு இருக்குது. அப்போ நமக்கு இந்த 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது, 2 ஸ்தானத்துக்கு நமக்கு 54ன்னு கிடைக்க போகுது. ஓகேங்களா? 2 ஸ்தானத்துக்கு 54ன்னு கிடைக்க போகுது. 2 0 இந்தாட்ட கேன்சல் ஆகிடுச்சு. புள்ளிக்கு 1, ஸோ இந்த 0க்கு 1. அப்போ நமக்கு என்னது வெறும் 54ன்னு கிடைக்க போகுது. ஸோ மேலே 54, கீழே என்ன கிடச்சிருக்கு, அது 2 0 ஆட் ஆக போகுது. ஸோ கீழே வந்து நமக்கு 10,000ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10,000 இருக்குது. அப்போ 54 இந்த 10,000 நம்ம எதால் அடிக்கலாம், 2ஆலே கேன்சல் பண்ணலாம். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 2 4, ஸோ மிச்சம் 1 இருக்குது. அப்போ 7 2 14. ஸோ கீழே பாருங்கள், இந்த 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 10 வரப்போகுது. ஸோ 5000. ஓகேங்களா? அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பாருங்கள் 27/5000. ஓகேங்களா? இந்த சம்மோட ஆன்சர் 27/5000. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ மாடல் 3. ஸோ மாடல் 3 என்ன சொன்னால், தசம எண்ணை சதவீதமாக மாற்றணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு தசம எண்ணை சதவீதமாக மாற்றணும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தசம எண்ணை சதவீதமாக மாற்ற நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தசம எண்ணை 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ தசம எண்ணை சதவீதமாக மாற்றுறதுக்கு தசம எண்ணை 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்க, நமக்கு தசம எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.85ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 0.85ன்ற தசம எண்ணை 100 அதாவது சதவீதமாக மாற்ற நம்ம 100ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ பாரு 2 ஸ்தானத்துக்கு நம்ம 100ஆல் பெருக்கும் போது என்னவா மாறும், அது 85%ஆக மாறும். ஓகேங்களா? 2 ஸ்தானத்துக்கு என்ன மாறணும், இந்த புள்ளிக்கு ஒரு 0வும் இந்த 0க்கு ஒரு 0வும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு முழு வேல்யூவாக என்னது 85ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 0.06 × 100. ஓகேங்களா? ஏன்னா 0.06ன்றது என்னது தசம எண் புள்ளி. ஓகேங்களா? தசம எண்ணை நம்ம சதவீதமாக மாற்றுறதுக்கு சதவீதம்னு ஒரு மாற்ற சொன்னாவே என்னது 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 0.06 × 100. அப்போ இந்த புள்ளிக்கு ஒரு 0வும் ஸோ இந்த 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன மாறப்போகுது, ஸோ முழு வேல்யூ 0 அதாவது 6%ன்னு கிடைக்க போகுது. ஓகேங்களா? முழு வேல்யூவாக 6%ன்னு கிடைக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 0.282. ஓகேங்களா? 0.282 இந்த வந்து தசம எண். இந்த தசம எண்ணை நம்ம என்னது சதவீதமாக மாற்ற சொன்னாங்க. ஸோ அப்போ சதவீதமாக மாற்ற 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். ஸோ அப்போ 2.82%. ஓகேங்களா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்போது என்ன வருது, 2.82%ன்னு கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2.25. ஓகேங்களா? 2.25ன்றது நமக்கு தசம எண். இந்த தசம எண்ணை நமக்கு சதவீதமாக மாற்ற சொன்னாங்க. ஸோ சதவீதமாக மாற்ற நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100ஆல் பெருக்க போகிறோம். ஸோ அப்போ 100ஆல் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 ஸ்தானம் தள்ளி இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த புள்ளி இந்த பக்கம் போகும்போது நமக்கு என்னவா மாறுதுன்னா 225 மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2.25 × 100ன்னும் போது நமக்கு என்னது மல்டிபிள் பண்ண 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும்போது என்ன ஆகுது 225 மாறுது. இந்த சம்முக்கு ஆன்சர் 225. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மாடல் 4 பாருங்கள், சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றுதல். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா தசம எண்ணை சதவீதமாக மாற்றணும். இங்கே வந்து பார்த்தோன்னா சதவீதத்தை தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சதவீதம் கொடுத்து அதை தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா அந்த சதவீதத்தை 100ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? சதவீதத்தை 100ஆல் வகுக்கணும். இதுதான். ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம்பிள் போட்டிருக்க சம்மு. ஸோ 130% தசம எண்ணாக மாற்றுக. ஓகேங்களா? 130% அதை தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 130
இந்த சதவீதத்துக்கு டிவைட் பை 100 போட போகிறோம். எப்பயுமே சதவீதம் கீழே தான் போட போகிறோம். ஸோ அப்போ 130 டிவைட் பை 100 போட போகிறோம். ஸோ 2 ஸ்தானம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல், ஒரு ஸ்தானம் இருக்குது. கீழே 10 இருக்கு இல்லைங்களா? அப்போ 1.3% வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், நமக்கு என்னது ஒரு சதவீதத்தை தசம எண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்க. சதவீதத்தை தசம எண்ணா மாற்ற என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அதாவது அந்த சதவீதத்தை 100ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? இருக்கக்கூடியது 130% தான். 130 அந்த கீழே இருக்கக்கூடிய 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், 130 டிவைட் பை 100 நம்ம போட்டோம் சம்மே. ஸோ அதை பாருங்கள், 0க்கு 0 கேன்சல். அப்போ ஒரு 0 இருக்கும் போது நமக்கு என்னது 1.3ன்றது ஆன்சர், தசம எண்ணா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 65% தசம எண்ணா மாற்றுக. ஸோ 65% கொடுத்துருக்காங்க. அதை தசம எண்ணா மாற்றணும். தசம எண்ணா மாற்ற இந்த கீழே இருக்கக்கூடிய 100ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது இது என்ன மாறும்? ஓகேங்களா? அதாவது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். அப்போ என்ன மாறும் நமக்கு 0.65 மாறி இருக்குது. ஓகேங்களா? 2 ஸ்தானம் மாறும்போது 0.65. ஓகேங்களா? 2 ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வரணும். அப்போ என்னது முன்னாடி வந்து பார்த்தோன்னா 2 ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. ஸோ 0.65 இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1.25% தசம எண்ணாக மாற்றுது. அது 1.25% இருக்கு இல்லையா? இதை வந்து தசம எண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1.25 டிவைட் பை 100ன்னு போட போகிறோம். ஸோ அப்போ என்னது இந்த 100 இந்த பக்கம் போகும்போது, இந்த புள்ளி தாண்டி போகும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? 0.0125 கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதாவது 1.25% தசம எண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 1.25 மேலே போட்டோம். ஸோ பர்சன்டேஜுக்கு கீழே 100 போட்டோம். ஸோ இந்த 100 வந்து பார்த்தோன்னா என்னது 2 ஸ்தானம் தள்ளி நமக்கு அந்த பக்கம் போகும்போது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? இந்த புள்ளி இந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்தானத்துக்கு ஒரு 0 தான் ஆட் ஆக போகிறோம். ஒரு 0 தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்தானம் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு 0, ஸோ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்போ 0.0125ன்றது இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ சம்மு. ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கக்கூடியது இது எல்லாமே பர்சன்டேஜில் பேசிக் தான் நமக்கு. ஓகேங்களா? பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பர்சன்டேஜ் போக முடியும். ஸோ அதில் பாருங்கள், இது வரைக்கும் வந்திருக்கிறதெல்லாம் பேசிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்மு. ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துடலாம். சதவீதம். சதவீதத்தில் பாருங்கள், இல்லு இன்னு, தமிழில் இல்லு இன்னு இப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாவே அதுக்கு மதிப்பு என்னென்னா பெருக்கல். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? பெருக்கல் போட போகிறோம். பெருக்கல் குறி. ஓகேங்களா? இங்கிலீஷில் ஆஃப்னு கொடுப்பாங்க. ஆஃப்னு கொடுத்துருந்தா அதுக்கு பெருக்கல். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு சம் சொல்லியிருக்கேன். ஸோ 50ல் 4% என்ன? 50ல் 4% இல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த இல்லுன்னு வந்தபோது என்னது பெருக்கல் போட போகிறோம். ஸோ 50 இன்ட்டு 50ல் 4%, 4 கீழே அந்த பர்சன்டேஜுக்கு டிவைட் பை 100 போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அந்த 5ஆல் அடிக்கும் போது ஸோ 2 5 10. ஸோ அப்போ மேலே 4 இருக்குது, கீழே 2 இருக்குது. டிவைட் பண்ணும்போது 1 2 2 2 2 4. ஸோ ஆன்சர் இந்த சம்முக்கு 2. ஓகேங்களா? அதாவது 4/2ன்னு இருக்குது. 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 2 4. ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம பர்சன்டேஜில் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக் தான். ஓகேங்களா? அந்த பேசிக் தெரிஞ்சால் தான் பர்சன்டேஜில் சம் போட முடியும். ஸோ அதாவது என்னென்னா, பின்னத்தை எப்படி வந்து சதவீதமாக மாற்றணும், ஒரு சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றணும், நெக்ஸ்ட்டு வந்து தசம எண்ணை சதவீதமாக மாற்றணும், அதே சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றணும், இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே பேசிக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.